அப்ப இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டுக்கு மாற்றத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு எதை வைத்து நம்புவது? உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு போறாரு, ஒவ்வொரு ஊராக போறாரு. எங்க அண்ணன் KN நேருடைய பையனை கூட ஓட்டு கேட்டிருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு? 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்க. யார? அருண் நேருவை 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க மாசத்துல 2 நாள் வந்து தங்கி இருந்த இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன வேலையெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். சொல்றது யாரு? ஐயா உதயநிதி ஸ்டாலின். ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களை நம்பி சேப்பாக்கம் தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி இருக்கிறாங்க. உங்களை நம்பி இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைன்னு 2 துறையை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த வேலையவே புடுங்க வக்குல நீங்க இங்க வந்து நாடாளுமன்ற தொகுதிக்கு மாசம் 2 நாள் தங்கி இருந்து வேலை பார்க்க போறீங்களா உதயநிதி ஸ்டாலின்? சரிங்க உதயநிதி ஸ்டாலின், நீங்க இங்க வந்து வேலை பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் அருண் நேருவுக்கு என்னதான் வேலை? நாடாளுமன்றத்துக்கு போக போறது அவரு, நாடாளுமன்றத்தில் பேச போறது அவரு, உரிமைகளை மீட்க போறது அவரு, எல்லாமே பண்ண போறது அவரு. அப்ப இங்க வேலை பார்க்கறது அவரு தானே பார்க்கணும். இந்த மக்களுக்கு தேவையான சாலை, இந்த மக்களுக்கு தேவையான குடிநீர், இந்த மக்களுக்கு தேவையான கல்வி, இந்த மக்களுக்கு தேவையான மருத்துவம், இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது அவருடைய வேலை தானே. அவரு தானே பார்க்கணும். நீங்க வந்து பாப்பீங்கன்னா அப்ப நீங்க எதுக்கு வர்றீங்க? மக்களை ஏமாத்துறது. எப்படி பிஜேபி 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொல்லி ஏமாத்தினானோ அது போல உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஊர் முழுக்க போய் ஏமாத்துறாரு. நான் மாசத்துல 2 நாள் வந்து தங்கி இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு மாசத்துல 30 நாள் தான். நீங்க 40 தொகுதியிலையும் போய் இதே வார்த்தையை சொல்றீங்க. ஒட்டு மொத்தமா 2 நாள் கணக்கு வச்சா 80 நாள் வருது. மாசத்துல 80 நாளாங்கிறத ஐயா உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் தெளிவுபடுத்தும். தேர்தல் பிரச்சாரங்கள்ல போகும்பொழுது திமுக கூட்டணி கட்சிகள், திமுக கட்சியினரை கேள்வி கேட்கிறாங்க மக்கள். அதுல எங்க அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன், எப்பா அவங்கள மாதிரி ஒரு நடிகையை இந்த வரலாற்றில் யாருமே பார்த்துருக்கவே முடியாது. உண்மையிலுமேங்க அந்த சிவாஜி கூட நடித்தவங்கலாம் இருக்காங்கல்ல, பத்மினி, சரோஜா தேவி, அவங்கெல்லாம் தோத்துருவாங்க. அப்பேற்பட்ட நடிப்பு எங்கள் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன். இடது காலில் அடிபட்டுருக்கு. எனக்கெல்லாம் இடது காலில் அடிபட்டுச்சுன்னா, காலில் ஃப்ராக்சர்னா இடது கையில் தான் ஸ்டிக் வச்சு நடப்போம். நம்ம எல்லாருக்கும் அப்படி. ஆனால் திமுகவில் இருக்கவங்களுக்கு மட்டும் இடது காலில் அடிபட்டா வலது கையில் ஸ்டிக் வச்சுட்டு நடப்பாங்க. எப்பேற்பட்ட நடிப்பு! அது நேற்று ஊடகத்தில் பளிச்சுன்னு காட்டி கொடுத்துட்டாரு. யார்? நம்ம தயாநிதி மாறன். நம்ம தயாநிதி மாறன் அண்ணன் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு நடிப்புல மம்தா பானர்ஜிக்கு அடுத்து அப்படின்னு சொல்ல அப்படின்னு நிறுத்திக்கிட்டாரு. யாரு? எங்க அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் தான். காலு வெயில்ல போனா கருத்துருவாங்களாம், வெயில்ல போனா வேர்க்குமா. இந்த வடிவேலு 23 அம்பிளிகேஷன்ல சொல்லுவார்ல, ஐயோ ஏதோ சுரக்கிறது அப்படின்பாருல, அந்த மாதிரி வெயிலே படாம இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெயில்ல போய் ஓட்டு கேட்கணும்னு ஒரு நாடகத்தை போடுறது. கால் உடஞ்சிருச்சு, கை உடஞ்சிருச்சு, இருக்கட்டும். கால் உடஞ்ச வேட்பாளருக்கு ஏங்க உங்களுடைய ஓட்டு? எங்க வெயில்ல வந்து நிக்க முடியாத சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்க எதுக்கு ஓட்டு போடுறீங்க? உங்களுக்காக வெயில்ல நிக்க முடியாத இவங்க உங்களுக்கான உரிமைகளுக்காக எப்படி நாடாளுமன்றத்தில் போய் சண்டை போடுவாங்க? அங்க போனாலும் கத்துனா வேர்க்குமே, பேசினா வேர்க்குமே, பேசினா எனர்ஜி வீணாகுமே. அப்படி வயசானவங்களை ஏன் அனுப்புறீங்க? வயசு ஆட்களை பார்த்து அனுப்புங்க. நல்ல படித்தவர்கள், பண்பாளர்கள், பேசக்கூடியவங்க, நாடாளுமன்றத்தில் முழங்கக்கூடியவங்களை உள்ள அனுப்புங்களேன். எதுக்கு தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு? அதே அக்கா கனிமொழி அங்க தூத்துக்குடிக்கு போறாங்க. தூத்துக்குடி மக்கள் இந்த தெருவுக்குள்ளே வராத தயவு செய்து போயிருந்தாங்க. ஏன்னா மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டப்போ திமுக காரன் எங்கெங்கெல்லாம் இருக்கானோ அங்கெங்கெல்லாம் போய் உதவி செஞ்சது. இன்னைக்கு ஓட்டு கேட்க போகும்போது அக்கா கனிமொழி எல்லா தெருவுக்கும் போறது. அப்ப அந்த தெருவில் இருக்கவன் கேட்பான்ல, ஏன்னா அவன் தூத்துக்குடியில உப்பு விளையுது, உப்பு அங்க உற்பத்தி பண்றான், அவன் சோத்துல உப்பு போட்டு திம்பான்ல, அவனுக்கு ரோசம் இருக்கும்ல, அதான் பளிச்சுன்னு கேட்டான், எதுக்கு நீ உள்ள வர்ற, வெளியே போ. நாங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட போது வராத அக்கா கனிமொழி இப்ப எதுக்கு வர்றீங்கன்னு கேட்கலாம். தயாநிதி மாறன சட்டையை கோத்து பிடிச்சி கேட்கறாங்க. 5 வருஷமா தொகுதி பக்கமே வரல, இப்ப எதுக்கு வர்ற? அதேதான் எங்க ஐயா ஸ்ரீபெரும்புதூர்ல நிக்கிற TR பாலு. இப்படி கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. இது வந்து நம்மளை போன்ற படித்தவர்களுக்கு. செல்ற இடத்துல எல்லாம் படித்தவர்கள், பண்பாளர்கள் எல்லாரும் நின்று நம்ம பேசுறத உற்று நோக்குறாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த வெயில்ல திமுக காசு கொடுக்காம கூட்டிட முடியுமா? கூட்டிட்டா நாங்க இந்த கட்சியை விட்டே போயிடுறேன். திமுகவால செய்ய முடியுமா? அதிமுகவால செய்ய முடியுமா? நாங்க பேசுற மாதிரி திமுக அதிமுகவால எந்த பேச்சால? ஐயா ஸ்டாலின் எடுத்துக்கங்க, எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கங்க, யாராவது ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியில என்னுடைய தம்பி தமிழவர் இருக்கான் கோத்தகிரி, அவன் பேசுறத கூட எடப்பாடி பழனிசாமியாலையும் ஸ்டாலினாலையும் பேச முடியாது. அந்த அளவுக்கு தர்க்கம் வைக்கிறோம்ல. நீங்க வேற யாராவது பேசி பாருங்களேன் பார்ப்போம். ஏதாவது ஒரு கட்சி தெல்லும் திராணியோட சொல்ல முடியுமா? எவனுக்கும் தெரியாது. அந்த மாதிரி அவங்களுக்கு, நமக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு, அவங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் செருப்படி. அப்படிதான் வாங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க. சசிகாந்த் செந்தில் அங்க ஓட்டு கேட்டு போறாரு, அங்கே அவரை விரட்டி அடிக்கிறாங்க. எதுக்கு வர்றீங்க? கடந்த முறை காங்கிரஸ் வேட்பாளர் நின்னவர் இந்த வரைக்கும் எங்க களத்துக்கு வரல, இந்த முறை நீ ஏன் வர்றன்னு கேள்வி கேட்கிறான். இப்படி எல்லா மக்களும் கேள்வி கேட்க தொடங்கிட்டான். அதுல ஒரு MLA கேட்கிறாரு, மக்கள்ல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு அந்த பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து, எதுக்கு வர்ற நீ? இவ்வளவு நாள் என்னத்தை செஞ்ச? நாங்க கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட போது வராத நீ, நாங்க ஒவ்வொரு தரையும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டப்போ வராத நீ, நாங்கள் மாணவர்களுக்காக போராடும் போது வராத நீ, இன்னைக்கு எதுக்கு வர்ற அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த MLA சொல்றாரு, நீ என்ன நாம் தமிழர் கட்சிக்காரனா? என்ன கேள்வி கேட்கிற?
கேள்வி கேட்டாலே நாம் தமிழர் கட்சின்ற உருவாகிற அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலை அண்ணன் செந்தமிழன் சீமான் மாத்திருக்காருன்னா இது சாதாரண புரட்சியா? இதுதான் தலைகீழ் மாற்றம். இங்க கேள்வி கேட்பவன் நாம் தமிழர் கட்சின்னு அடையாளப்படுத்தப்படுறான். ஏன்னா சரியா கேட்போம், நியாயமா கேட்கணும். நீ சம்பளம் வாங்குறீல, வாங்குற சம்பளத்துக்கு பாராளுமன்றத்தில் எத்தனை நாள் நீ போய் உட்காரணும்? இப்ப நாம ஒரு கடையில சம்பளம் வாங்குறோம், வேலைக்கு போறோம், ஒரு வாரம் லீவு போடுறோம். ஓனர் என்ன சொல்லுவாரு? தம்பி ஒரு வாரம் லீவு போட்ட, அடுத்த வாரம் சம்பளத்துல காசை பிடிச்சிருவேன், மரியாதையா வேலைக்கு வந்துரு அப்படிம்பாரு. அப்படி இல்லையா வேலையை விட்டு நின்றுவாரு. ஆனா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாசத்துல 10 நாள் கூட்டத்தொடர்னா ஒரு நாள் கூட போறதில்லை. 3 கூட்டத்தொடருக்கு ஒரு தடவை போறது, அதுவும் அங்க போய் அங்க அவங்களுக்கான மாளிகையில போய் தங்குறது, நல்லா சாப்பிட்றது, தூங்கி எந்திரிக்கிறது, ஏசி அறையில திருப்பி எந்திரிச்சு வந்துடுறது. இந்த அண்ணன் நான் கேட்கிறேன், ஐஜேகே பாரிவேந்தர் ஐயா நாடாளுமன்றத்தில் அவர் உள்ள உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரே ஒரு வீடியோ யார்ட்டையாவது இருக்கா? ஒரு வீடியோ மட்டும் அவர் பேச வேண்டாம், அவர் எதுவும் கேட்க வேண்டாம், தனிநபர் தீர்மானங்கள் போட வேண்டாம். குறைந்தபட்சம் அவர் நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரே ஒரு காணொலியோ புகைப்படமோ இருக்கா? எதுவும் இல்லை. மாறாக இன்னொரு வீடியோ இருக்கு, அதை பொதுவெளியில சொல்ல முடியாது. நம்ம ஐயா பாரிவேந்தர் அவருக்கு அதுக்கு ஒரு பேர் கூட வச்சிருக்காங்க, அதையும் வெளியில சொல்ல முடியாது. அது அவருடைய வாழ்க்கை, அது நம்ம பிரச்சனை இல்லை, அது போயிட்டு போகுது. ஆனா மக்களின் உரிமைக்காக நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் வாங்கும் பொழுது அந்த சம்பளத்துக்கு ஏன் நியாயமா நீங்க வேலை பார்க்கல? கல்வி நிலையங்களுக்கு சீரமைக்கப்பட்டிருக்கா? எல்லா கல்வி நிலையமும் தரமா இருக்கா? எல்லா கல்வி நிலையங்களுக்கும் கொடுக்கக்கூடிய நிதி சரியா இருக்கா? ஆசிரியர்கள் பணி சரியாக நியமிக்கப்பட்டிருக்காங்களா? அங்க கல்வி சரியாக புகட்டப்படுதா? இது ஏதாவது ஒண்ணு இவர்கள் பேசியிருக்கிறாங்களா? மருத்துவமனை இன்னைக்கு எல்லாம் தனியார் மருத்துவமனை, எல்லா மருத்துவமும் தனியாருக்கு போயிருச்சு. தலை சிறந்த மருத்துவத்தை தனியார் தான் கொடுக்க முடியும். இந்த நாட்டில் பல பேர் பேசிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் தனியார் தான் சிறப்பாக செய்ய முடியும். போக்குவரத்து துறையா அது தனியார், விமான துறையா அது தனியார், கப்பல் துறையா கப்பல் போக்குவரத்தா அது தனியார், ரயில்வேஸா அது தனியார், கல்வியா தனியார், மருத்துவமா தனியார், சாலை போடுறதா தனியார், குடிநீரா தனியார், எல்லாமே தனியார் கொடுத்துட்டா நாட்டில் பிரதமர் எதற்கு பல்லாங்குழி விளையாடவா? பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதற்கு பக்கடா போட்டு திங்கவா? எதுக்கு இவங்கெல்லாம்? இதெல்லாம் சேர்ந்து செய்யறதுக்கு தான் அரசு சம்பளம் கொடுக்குது, அதுக்கு தான் அரசு நிதி ஒதுக்கப்படுது, அதுக்கு தான் நாம வரி செலுத்துறோம். நாம வாங்குகின்ற பர்பஸையில இருந்து இரவு கொளுத்துகின்ற கொசுவத்தி வரைக்கும் எல்லாத்துக்கும் வரி செலுத்துறோம். அந்த வரியை வைத்து எங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு தான் அரசாங்கம். ஆனா அந்த அரசாங்கம் எங்களுக்கு எதுவுமே செய்யாம சும்மா அவன் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு போவான்னா பார்த்துட்டு எத்தனை நாளைக்கு அமைதியா இருப்பீங்க? இதே பாஜக கிட்ட கேட்கிறோம். தனியார் கிட்ட நீங்க சாலையை கொடுத்தீங்க, சுங்கச்சாவடி 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சுங்கச்சாவடி போட்டு காசு வாங்குறான். ஒரு அரசால தரமான சாலையை கொடுக்க முடியாதா? ஒரு தேசிய நெடுஞ்சாலையை கொடுக்க முடியாத ஒரு தேசத்துல நம்ம மாட்டிக்கிட்டோமா? இன்னைக்கு பரந்தூர்ல விமான நிலையம், நாங்க மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விட்டுட்டு பரந்தூர்ல தான் விமான நிலையம் கட்டுவோம். ஏங்க கட்டுறீங்க? அங்க பெருசா இடம் இருக்குங்க, 5000 ஏக்கர். சரி கட்டி அதுல பன்னாட்டு விமானங்களை கொண்டு வந்து இறக்கி அதன் மூலியமாக தொழில் வளர்ச்சியாம். பன்னாட்டு விமான நிலையம், பன்னாட்டு விமானங்கள் வந்து இறங்கும், எல்லாம் சரி. நீரும் சோறும் எங்க இருந்து வரும்? விவசாய நிலத்தை ஆட்டையை போட்டு நீ கொடுத்துட்டீங்கன்னா சோத்துக்கு எங்க போவ? இதுல அண்ணாமலை சொல்றாரு, ஐயா மோடி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருங்க. ஔவையார் பாடியதை பாடுறாருங்க. என்ன ஔவையார் பாடியதை பாடினாரு? வறுப்பு உயிரா நீரு உயிரும், நீரு உயிரா நெல்லு உயிரும், நெல்லு உயிரா குடி உயிரும், குடி உயிரா கோன் உயிரும். எங்க உயிர் போகுது மயிறு, எங்க உசுறு தான் போகுது. நீ உயிருங்கிற எங்க உயருது? வரப்பு உயரணும்னா முதல்ல இங்க விவசாய நிலம் இருக்கணும்டா. லூசு பையில, அட லூசு. அதாவது பிரதமர் அப்படிலாம் பேசக்கூடாதோ. அப்ப கேசவன் சொல்லுவோம், நான் மயிராண்டின்னு சொன்னா வழக்கு போட்டுருவாங்க. கேசவன் சொல்லுவோம், அதுக்கு பேர் அர்த்தம் அதுதான். திரு கேசவன் அவர்களே, நீங்க வரப்பு உயரணும்னு சொன்னா இங்க விவசாய நிலம் இருக்கணும் மிஸ்டர் கேசவன். அந்த வரப்பு வேணும்னா இங்க விவசாயிகள் வாழணும் மிஸ்டர் கேசவன். அந்த வரப்பு இருந்தால் தான் இந்த கேசவன் நீர் உயரும். அந்த நீர் உயர்வதற்கு மழை பெய்ய வேண்டும் கேசவன். அந்த மழை பெய்யணும்னா இங்க இருக்கிற மலைகள் இருக்கணும் மிஸ்டர் கேசவன். அந்த மழை பெய்யணும்னா இங்க இருக்கிற மலைகள் காடுகள் எல்லாமே சோலை காடுகள் பராமரிக்கப்படணும். அந்த காடுகள் பராமரிக்கப்பட்டதான் நீர் உயரும். அதுக்கப்புறம் விவசாயம் பார்க்கறதுக்கு விவசாயம் இருக்கணும். அவன் தான் நெல் அறுவடை பண்ண முடியும், நெல்லை வளர்த்தெடுக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நெல் உயரும். அதுக்கப்புறம் அதை பொருளாதார சந்தைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் குடி உயரும். அதுக்கப்புறம் தான் இங்க அரசன் உயர முடியும். ஆனா இது எப்படி தலைகீழா இருக்கு பாருங்க. விவசாய நிலங்களை கார்பரேட்டுக்கு விற்கிறது, விவசாய நிலங்களை ஏர்போர்ட்டுக்கு விற்கிறது, விவசாய நிலங்களை ஹார்பருக்கு விற்கிறது. நீங்க தனியா ஒரு இது போட்டுக்கங்க, தனியா நீங்க வந்து கட்டடம் கட்டிக்கங்க. விவசாய நிலத்தை எடுத்து தொழிற்சாலையில் கொடுக்கிறது. செய்யாறுல சிப்காட்ல தொழிற்சாலை வேண்டாம், சிப்காட் தொழிற்சாலை வேண்டாம்னு அங்க விவசாயிகள் போராடுறாங்க. அதை திமுக பேசாது. ஆனா பாஜக மத்தியில 6 மாச காலம் போராடினாங்க. இதே பாஜகவை எதிர்த்து விவசாயிகள் வேளாண் திருத்த சட்டங்களுக்கு எதிராக அடிப்படை ஆதார விலை வேணும்னு 6 மாதம் போராடினாங்க விவசாயிகள். அவர்களை ஏறெடுத்து பார்க்காத பிரதமரை பார்த்து இந்த திமுக காரங்க சொன்னாங்க, குடும்ப கல் நெஞ்சக்காரங்க கொஞ்சம் கூட கண்டுக்கிறானா பாரு.
விவசாயிகள் 6 மாசமா போராடுறாங்க, என்ன ஏதுன்னு கூட நாட்டின் பிரதமர் பேசல. அவங்களை கைது பண்றாரு, அவரை சிறைப்படுத்துறாங்க, அவர்களை அச்சுறுத்துறாங்க, பயமுறுத்துறாங்க. பாசிசவாதி இந்த நாட்டின் பிரதமர் ஐயா அப்படின்னு பேசின இந்த திமுகவினர் செய்யாறுல சிப்காட் வேணான்னு சொல்லி போராடிய அந்த விவசாயிகள் மீது 7 பேர் மீது குண்டாஸ் வழக்கு போட்டீங்களே, அப்ப நீங்க யாரு? நீங்கள் பாசிசவாதி இல்லையா? இந்த திமுக பாசிஸ்ட் இல்லையா? விவசாயிகளுக்காக அவங்க மட்டும்தான் பேசணும், விவசாயிகளுக்காக அவங்க மட்டும்தான் போராடணும். ஏன் நீங்க போராட மாட்டீங்களா? அதே அந்த அமைச்சர் ஏவா வேலு ஐயா அவர் சொல்றாரு, செய்யாறுல போராடுகிற விவசாயிகள் எல்லாம் அந்த ஊருக்கார விவசாயிகள் கிடையாது, வெளி மாவட்டத்திலிருந்து வந்து போராடுகிறார்கள். ஏன் வெளி மாவட்டத்திலிருந்து வந்து போராடினா விவசாயிகள் போராடக்கூடாதுன்னு இருக்கா? இப்ப டெல்லியை போய் முற்றுகையிட்டு போராடியவர்கள் எல்லாரும் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கவங்களா இல்ல டெல்லியை சார்ந்தவங்களா? இல்ல,